ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழர் போல புரிந்து கொள்ளும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்மை அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், அதனுடைய 20ஆம் வசனம். ஒருவர் வாசிக்கலாமா? 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உன் சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வாழ்க்கையில பல காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தலாம். இந்த இடத்தில் எருசலேம் என்கிற ஒரு பெண், அதை ஒரு நாட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எருசலேம், அந்த அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த துக்கத்தை பற்றி தான் ஆண்டவர் இங்கே வர்ணிக்கிறார். அந்த தேசத்தை பற்றி. அவள் கைவிடப்பட்டவளாக இருந்தாள், பலரால் அற்பமாய் எண்ணப்பட்டவளாக இருந்தாள். துக்கங்களை அனுபவிக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு மனுஷர்களால் அசட்டை பண்ணப்பட்டவளாக இருந்தாள், ஒடுக்கப்பட்டவளாக இருந்தாள் என்றெல்லாம் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் பல மனுஷர்களால் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், பலரால் எதிரியான மனுஷர்களால், சத்துருக்களால் நீங்கள் ஒடுக்கப்படலாம். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் உங்களை பார்க்கும்போது இவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அசட்டை பண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்க நாட்கள் முடித்து போய்விடும். உன்னுடைய துக்க நாட்கள் முடித்து போகும். சரி, நம் வாழ்க்கையில நம் துக்கம் முடிந்து போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை குறித்து நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய துக்கத்தை எப்படி நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறது? சிலருடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் துக்கங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் அந்த துக்கம் வாழ்க்கை விட்டு மாறவே மாறாது. சிலருக்கு காரணமில்லாத துக்கம் அவர்களை ஆட்கொண்டு இருக்கும். இந்த துக்கம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் ஒரு மனுஷன், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அந்த யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கிற பொழுது துக்கம் உள்ளவளாய் இருந்தான். ஆகவே அவன் துக்கத்தின் மகன் என்ற பெயரில் அவனுக்கு யாபேஸ் என்கிற பெயரை அவளுக்கு சூட்டினான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்றும் துக்கம்தான். ஆகவே ஒரு நாள்
அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபித்தான்? இஸ்ரவேல் தேவனை பார்த்து அவன் பிரார்த்திக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் சொன்னான், தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் இல்லாததுனால் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, வறுமை நிமித்தம் நிந்தையும் துக்கத்தை அனுபவிக்கிறேன் என்கிறீர்களா? அவன் சொன்ன, என் எல்லையை பெரிதாக்கி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சொந்தமாக ஒரு வீடு வைக்க முடியல, அந்த இடத்திலிருந்து எதிரிகளின் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு பலவந்தப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த இடத்தை விட்டு போக வழி இல்லாமல் அந்த எதிரிகளினால் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் எல்லையை தேவன் பெரிதாக்குவார். உங்களுக்கு விசாலமான ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்கிற தேவன். எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. நல்லா இருக்கிறது வாழ்க்கையில திடீர் ஏதோ ஒரு நஷ்டங்கள் வந்து விடுகிறது, ஏதோ ஒரு இழப்பு வந்து விடுகிறது, என்னை துக்கப்படுத்தும்படியான சில காரியங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? என்ன இதற்கு விடுதல்? இது என்ன இதுக்கு சொல்யூஷன்? இந்த பிரச்சனைக்கு மீள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம் தான், அவர் சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த யாபேசுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று எழுதியிருக்கு. அதே தேவன் இன்று உங்களுடைய துக்கத்தையும் அவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாள் என்கிற ஒரு பெண்மணியை பற்றி வேதம் சொல்லுகிறது. தேவன் அவருடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆகவே அவருடைய ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள், அதில் ஒரு பெண் தான் இந்த அன்னாள். ஆகவே இவளுக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்த அவருடைய சக்களத்தி என்று சொல்வார்கள், அவள் இவளை துக்கப்படுத்தும்படி இவளை துன்பப்படுத்த ஆரம்பித்தார். இந்த நாட்களிலும் கூட பரவாயில்ல, அந்த நாட்களில் குழந்தை இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் அற்பமாக பேசுவார்கள் இல்லையா? அன்றைக்கு வேதாகம காலங்களிலும் அப்படி நடந்திருக்கிறார். ஆகவே அவள் துக்கத்தோடு கூட அவள் இருந்தாள். அவளுடைய கணவன் வந்து அவளுக்கு எத்தனையோ ஆறுதல்களை சொல்லியும் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. சில மனிதர்கள் ஆறுதல்களை சொல்லுவார்கள், ஆனால் நமக்கு ஆறுதல் வராது. ஆனால் அவள் ஒரு நாள் தேவனுடைய சந்நிதிக்கு போய் தன்னுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு தன் இதயத்தை அனைத்தையும் ஊற்றினாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தீரானா, அவனை நான் உமக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஆண்டவரிடத்தில் வெகு நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நீங்கள் எப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? கடமைக்காக ஒரு ஜெபம், அவசரமாக ஒரு ஜெபம், இப்படி இல்லை. உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவரிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும். உங்களுடைய பாரங்களை எல்லாம் கண்ணீரோடு கலந்து அவருடைய சமூகத்தில் ஊற்றி தீர்க்க வேண்டும். அப்படி ஊற்றுகிற பொழுது அன்று அவளுடைய புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் சத்தம் விட, சில நேரங்கள் நாம் நினைக்கிறோம் எவ்வளோ சத்தம் போட்டாதான் ஜபம் உண்டு. இல்லை, அவள் இதையும் ஆண்டவரிடத்தில் பேசினது, அவள் வாய் முணுமுணுத்தது. ஆகவே அந்த ஆலயத்தில் இருந்த ஆசாரியனாகி அந்த ஏலி என்கிற மனுஷன் பார்த்து, நீ குடித்திருக்கிறாயா என்று சொல்லி உன் குடியை விட்டு நீ ஓய வேண்டும் என்று அவளுக்கு எச்சரிக்கிறார். இவள் சொல்லுகிறார், ஓ தேவனுடைய மனுஷனே, நான் நீர் நினைக்கிறபடி பேலியாளின் பிள்ளை மகள் அல்ல, அப்படின்னா தவறான பெண் இல்லை, மிகுந்த மன விசாரத்தோட இவ்வளவு நேரம் தேவனிடத்தில் என் இதயத்தில் ஊற்றி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். உடனே ஏலி சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு அவர் அருள் செய்வாராக என்று பைபிள் சொல்லுகிறது. அதனுடைய 18 அப்புறமாக அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அவளுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்தது. எப்படி? கண்ணீரோடு அவள் சமூகத்தில் ஜெபித்தபோது. சில மனிதர்களிடத்தில் போய் உங்கள் துக்கத்தை சொல்லி அவர்கள் இருக்கிற காயத்துல கொஞ்சம் கூட காயத்தை உண்டு பண்ணி விடுவார்.
உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொல்லும் ஒரே இடம் தேவன் ஒருவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் தான் நம்முடைய காயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நமக்காக துக்கப்பட்டார். அவரிடத்தில் வந்து நம்முடைய துக்கங்களை சொல்லுகிற பொழுது, வேதனைகளை சொல்லி கண்ணீர் விடுகிற பொழுது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. என்ன நடந்தது? தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, மகா தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். அது மட்டுமல்ல, அதோடு கூட 5 குமாரர்களை கொடுத்தார். அல்லேலூயா. அவள் ஒரே ஒரு குமாரனை ஆண்டவருக்கு கேட்டார். 5 பிள்ளைகளை ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தார். உங்களுக்கும் நீங்க வேண்டிக் கொண்டதை விட, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிகமானதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் துக்கத்தை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறி போகும். இன்னொன்று, இப்பொழுது துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்களா? இயேசு சொன்னார், மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது அழுகிற நீங்கள், இப்பொழுது நீங்கள் வேதனைப்பட வாசிக்கலாம், துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி ஆறுதல் அடைவீர்கள். துயரப்படுகிற அவர் 2 உணர்வு. இப்பொழுது துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இப்போ ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? யோவான் புஸ்தகம் 16:20 அவர் சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அழுது புலம்புகிற பொழுது, நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எண்ணி வேதனைப்பட்டு கதறுகிற பொழுது, உறவுகள், உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்களை பார்த்து சிரி, அன்னைக்கே எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும், தெரியும், எவ்வளவு ஆட்டம் போட்ட இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் எனக்கு தெரியும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் சந்தோஷப்படலாம், அவர்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷம். யாருக்கு முன்ன துக்கப்பட்டீர்களோ, யாருக்கு முன்பாக புலம்பியர்கள் அழுதீர்களோ, யாருக்கு முன்பாக தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, அவர்கள் முன்பு தலையை நிமிர்ந்து வாழும்படி, அவர்கள் முன்பு ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படும்படியாக அவர் செய்வார். அவர்களுக்கு முன்பாக செய்வார். அல்லேலூயா. துக்கப்படல் உங்கள் பாக்கியவான்கள், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 53:4 என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து துக்கத்தை சுமந்தார். ஆகவே இனி நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இயேசு கிறிஸ்து நண்டையும் ஓடி வந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் துக்கப்பட ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரிடத்தில் பேசணும். இன்னொரு விஷயங்களெல்லாம் எனக்கு துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே, இவர்களெல்லாம் இப்படி பேசுகிற வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்துகிறது ஆண்டவரே, இந்த துக்கம், இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படி ஆண்டவர் செய்வார். இன்னும் ஒன்று, காலம். உலகத்தில் சொல்லுவோம்ல, காலம் பதில் சொல்லும். நீங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், நித்தமும் ஜம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன், அவரை தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. தாவீது 8வது பிள்ளை. மற்றவர்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல மிலிட்டரியா இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. இவனை மட்டும் அந்த வனாந்திரத்தில் விட்டுட்டாங்க, கொஞ்சம் ஆடுகளை வைக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குதா, சாமுவேல் சாதாரண வகையில் பெரிய மனுஷன், அவர் தனக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார், பெரிய விருந்துகள் நடக்குது அப்படின்னா எந்த தகப்பனும் தன் மகனை கூப்பிடாம இருக்க மாட்டான். ஆனா இவனை கூப்பிடவே இல்லை. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இவன் தன் மனைவிக்கு பெறாமல் தவறான வழியில் பிறந்திருக்க கூடும், ஆகவேதான் இவனை அவன் ஏற்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஏற்று தன் மகனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தவில்லை என்று சொல்றாங்க. சரி போட்டோம். ஆகவே இவர்கள் மதிக்கல. தன் சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. ஆனா ஒரு நாள் வந்தது, சாமுவேல் வந்தார், எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த தாவீதை கூப்பிட்டு அவர்கள் சத்துருக்களாக இருந்த அந்த சகோதரர்கள் நடுவில் இவன் தலையை எண்ணெய் ஊற்றி இவனை அபிஷேகம் பண்ணி இவனை சந்தோஷப்படும்படி செய்தார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் நடுவில், உறவுகள் நடுவில், உங்களை நிந்தித்தவர்கள் மத்தியில், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் மத்தியில்,
உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படும்படியாக அவர் செய்வார். ஆகவே பயப்படாதீர்கள். இன்றைக்கு இயேசு காண்டல் ஓடிவார். துக்கத்தோடு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் துக்கம் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் ரெண்டையும் உங்கள் துக்கத்தை அறிக்கையிடுங்க. அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி முழங்கால் படிக்கிட்டு நன்றி இருப்போம். நன்றி ராஜா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், இயேசு உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் பாடுகிற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் பாடுகிற உன்னை காண்கிறார். தொழி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். தொழி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் இயேசு உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இன்று உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்கத்தை எடுத்து போட்டு எந்த காரியங்கள் அவர்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று நான் சொல்லுகிறேன். எங்களுக்காக துக்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர்கள், எங்களுக்காக அவமானத்தை சகித்தீர்கள். நம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டு இயேசுவே என்று சொல்லி கண்ணீரை விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. எந்த விஷயத்தில் துக்கத்தால் வாழுகிறார்களோ அந்த துக்கத்தின் நாட்களுக்கு முடிவு வரட்டும். அந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒளியாய் வீசட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு ஆச்சரியம் நிகழட்டும். உங்க வல்ல நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.